முதல் முறையா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வர்றீங்களா? அப்போ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒரு ஆர்கேவ் போடுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானுக்கு ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் போடுங்க. அப்போதான் நாங்க போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களால பார்க்க முடியும். ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு யுவர் சேனல் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ். நான் உங்க ஆனந்த். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய ரெஸ்லிங் கிரேசி சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் தேவை. இன்னும் ஒரு மாசம் கழிச்சு வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ்ல போடக்கூடிய எல்லா வீடியோவும் ஸோ ரெஸ்லிங் கிரேசி சேனல்ல தான் போட போறேன். ஸோ அந்த சேனலுடைய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கான தர. ஸோ நீங்க அந்த சேனலை கிளிக் பண்ணி ஸோ அதுக்கு உங்க சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ ரெஸ்லிங் நியூஸை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆல்ரெடி நான் 2 வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இப்போ எந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ராயல் ரம்பிள் 2019க்கு எம்எஸ் தோனி ரிட்டர்ன் ஆக போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அப்டேட் போகுது. சோ அதை பத்தி தான் ஃபுல் டீடைல்ல நம்ம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எம்எஸ் தோனி சோ கிரிக்கெட்ல இருக்காரு. சோ WWE யூஎஸ்ல இருக்கு. இவங்க 2 பேருக்குள்ள என்ன கனெக்ஷன் அப்படின்றத பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நான் 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். சோ எம்எஸ் தோனிக்கும் பிராக் லெஸ்னருக்கும் என்ன பிரச்சனை, சோ பால் ஹெய்மன் எம்எஸ் தோனியை பத்தி என்ன சொன்னாரு அப்படின்றத பத்தி சொல்லியிருக்கேன். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். சோ நீங்க அதை போய் செக் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். சோ என்ன நடந்துச்சு அப்படின்றத சிம்பிளா சொல்றேன். சோ பிராக் லெஸ்னர் யூஸ் பண்ற ஒரு வேர்டிங் வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ் தோனிக்கு சோ ஒரு ஐசிசி கிரிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா போட்டுருந்தாங்க ட்விட்டர்ல. சோ ஈட் ஸ்லீப் காக்கர் ரிப்பீட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா பிராக் லெஸ்னர் இங்க WWE யூஸ் பண்ணுவாரு. அதே வேர்டிங் வந்து பாத்தீங்கன்னா தோனிக்காக இங்க யூஸ் பண்ணிருந்தாங்க. சோ இத பார்த்தா பால் ஹெய்மன் சோ இது எங்களுடைய வேர்டிங், சோ இதை நீங்க யூஸ் பண்ண கூடாது, இது யூஸ் பண்ணதுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா காப்பிரைட் கிளைம் பண்ணணும், சோ எனக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேஷா தரீங்களா செக்கா தரீங்களா கிரிப்டோ கரன்சியா தரீங்களா அப்படின்ற மாதிரி அவர் வந்து பாத்தீங்கன்னா கலாச்சாரம். சோ கலாச்ச உடனே அதை பத்தி நம்ம எல்லாரும் வீடியோ போட்டோம். சோ கிட்டத்தட்ட இந்தியால நிறைய ரெஸ்லிங் சேனல்ஸ் இருக்கு. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா பிராக் லெஸ்னருக்கும் சோ தோனியும் வச்சு நம்ம வந்து பாத்தீங்கன்னா வீடியோ போட்டோம். சோ அந்த வீடியோ கீழே கமெண்ட் நீங்க போய் பார்த்தாலே தெரியும். சோ நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு 50% மேல வந்து பாத்தீங்கன்னா தோனிக்கு தான் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிருந்தீங்க. இது ஒரு ரெஸ்லிங் சேனலா இருந்தாலும் சோ நிறைய பேர் தோனிக்கு சப்போர்ட் பண்ணிருந்தீங்க. இதை பார்த்தா WWE என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா என்னது தோனிக்கு அவ்வளவு ஃபார்ம் அங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்ட தோனியை பார்த்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா WWE இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா தோனியை பத்தி போட்டிருக்காங்க. சோ கவுண்ட் டவுன் 10 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கின்னு மியூசிக் கட் சோ ரிட்டர்ன் ஆக போறாரு அப்படின்ற மாதிரி போட்டுட்டு கீழே எஸ் ஆர் நோ அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சோ தோனி எம்எஸ் தோனி ராயல் ரம்பிள் 2018க்கு என்டர் ஆக போறாரு அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்விட்டர் ஒன்னு போட்டு கீழே எஸ் ஓட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. சோ WWE இந்தியா சோ WWE இந்தியால ஒரு அக்கௌண்ட் இருக்கும், ஆஸ்திரேலியால ஒரு அக்கௌண்ட் இருக்கும், சவுதி அரேபியால ஒரு அக்கௌண்ட் இருக்கும். சோ ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டிருக்காங்க கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். சோ எம்எஸ் தோனி ராயல் ரம்பிளுக்கு ரிட்டர்ன் ஆக போறாரு அப்படின்ற மாதிரி ஃபுல்லா போட்டுட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு போல் மாதிரி கொடுத்திருக்காங்க. எஸ் இல்ல நோ அத மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. சோ இத பார்த்த உடனே எல்லாருமே ரொம்பவே பயங்கரமா எக்ஸைட்மெண்ட் ஆகுறாங்க. சோ உண்மையிலே பிராக் லெஸ்னருக்கு தோனிக்கும் ஏதாவது பிரச்சனையா இல்ல தோனி அங்க ராயல் ரம்பிளுக்கு போறாரா அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா இது ஒரு சின்ன ஒரு ப்ரமோஷன் ஸ்ட்ராட்டஜி தான். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா தோனியை பத்தி பேசின உடனே அந்த விஷயம் ரொம்ப பெருசா போச்சு. இப்போ ராயல் ரம்பிள் திங்கட்கிழமை நடக்க போகுது. சோ ராயல் ரம்பிளை மிஸ் பண்ணாம பாருங்க அப்படின்னு சொல்றதுக்காக சோ தோனியை வச்சு ஒரு சின்ன ப்ரமோஷன் வந்து பாத்தீங்கன்னா WWE பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா போகும். சோ ஆல்ரெடி பால் ஹெய்மன் ட்விட்ல ரீட்வீட் பண்ணதுக்கே வந்து பாத்தீங்கன்னா இந்தியால நிறைய டிவி சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா போட்டாங்க. சோ இந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிவி சேனல்ல போட்டா சோ கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாரும் சோ தோனி WWEக்கு வரப்போறாரா ராயல் ரம்பிளுக்கு வரப்போறாரா அப்படின்னு சொல்லிட்டு ராயல் ரம்பிள ரொம்ப பயங்கரமா எதிர்பார்ப்பாங்க. சோ எதிர்பார்க்கும் போது ராயல் ரம்பிளோட டிஆர்பி வேற லெவலுக்கு போகும். சோ ராயல் ரம்பிளோட வியூவர்ஷிப்பும் சரி எல்லாமே பயங்கரமா போகும். சோ இதெல்லாம் ஒரு பிளானிங்ல பண்ணி தான் WWE இந்த மாதிரியான ஒரு ட்வீட் பண்ணிருக்காரு. சோ தோனி ரொம்ப பிஸியா இருக்காரு, அவர்லாம் போறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. அப்படி ஒருவேளை தோனி ராயல் ரம்பிளுக்கு ரிட்டர்ன் ஆனால் எப்படி இருக்கும்? சோ அவர் வந்து ரெஸ்லிங் எல்லாம் பண்ண போறது கிடையாது, வந்து பிராக் லெஸ்னர் சேலஞ்ச் எல்லாம் பண்ண போறது கிடையாது. சோ வந்தாருன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்பீச் தான் கொடுப்பாரு. சோ ஒருவேளை சோ இது நடக்காது, சோ 100% நடக்காது. சோ ஒருவேளை தோனி ராயல் ரம்பிளுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் கொடுத்து ஒரு ஸ்பீச் கொடுத்தா உங்களுடைய மனநல எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளுடைய ரெஸ்லிங் கிரேசி சேனல் இருக்கு, அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. அப்படியே Facebook, Twitter, Instagramோட பேஜ் இருக்கு, அதையும் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.